ஹே கைஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சிஎம்ஏ இன்டர்மீடியட் பேப்பர் 7 டைரக்ட் டாக்ஸேஷன் அண்டு இன்டைரக்ட் டாக்ஸேஷனோட லாஸ்ட் மினிட் ரிவிஷன் ஸ்டடி பிளான். ஓகே, அந்த ஒன் டே ஸ்டடி பிளானில் நம்ம என்னெல்லாம் பண்ணணும். ஓகே, இப்போ போத் குரூப்ஸ் எழுதுறவங்களுக்கு எந்த அளவுக்கு டைம் இருக்குங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் எக்ஸாம் பிஃபோர் டே. ஓகே, ஆனால் அதே இதை வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் குரூப் எழுதுறவங்களுக்கு ஒன் டே ஃபுல்லாமே கேப் இருக்கும் இல்லையா? ஸோ அப்போது நீங்கள் எந்த மாதிரி பிளான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிடி புக்கும் பார்க்கணும், ஐடிடி புக்கும் பார்க்கணும். அந்த ஒன் டேயில் நம்ம அந்த பிளானை வந்து நம்ம வந்து வச்சுக்கணும் இல்லையா? ஸோ அப்போ அதை எப்படி பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒன்று சொல்கிறேன், வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போது சொல்லிடுறேன். ப்ரோ, நான் டைரக்ட் டாக்ஸேஷனுக்கு ஃபுல் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன், ஐடிடிக்கு பெருசாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டேன் அப்படின்னா இப்போவே வீடியோ ஸ்கிப் பண்ணிடுங்க, சரிங்களா? இல்லை ப்ரோ, எனக்கு ஒரு ஐடியா இல்லாமல் இருக்குது, நீங்கள் சொல்லுங்கள் எந்த மாதிரி பார்த்தா எனக்கு எக்ஸாம்ஷன் கிடைக்கணும், நீங்கள் சொல்லுங்கள் ப்ரோ, அது எனக்கு ஷூட் ஆகுதாங்கிறத பார்க்குறேன் அப்படின்னா நான் இப்போ வீடியோவில் சொல்கிற மாதிரி கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள், டக்குன்னு உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ஸ்கோர் கிடச்சிரும். இந்த டிடியை மட்டும் ஃபுல்லாக பார்த்துட்டு ஜிஎஸ்டி பார்க்காம போகிறது, இந்த ஜிஎஸ்டி மட்டும் ஃபுல்லாக பார்த்துட்டு டிடியை பார்க்காம போகிறது, அந்த மாதிரிலாம் வந்து வச்சுக்கக்கூடாது. இப்போ நம்ம சொல்கிற ஒரு பிளானை பண்ணுங்கள், எம்சிக்யூ எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக கவர் ஆகிடும், சரிங்களா? போத் குரூப் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சொல்கிறேன், சிங்கிள் குரூப் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிறேன். இப்போ சொல்கிற ஆர்டர் கரெக்டாக இருக்கணும். ஃபஸ்ட்டு மாடியூல் நம்பர் 1, சரிங்களா? ஃபஸ்ட்டு இந்த மாடியூல் நம்பர் 1 தட் ஃபஸ்ட்டு நீங்கள் டைரக்ட் டாக்ஸேஷன் புக்கு தான் எடுக்கணும், சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் நாளைக்கு எக்ஸாம் அப்படின்னா இன்றைக்கி வந்து டைரக்ட் டாக்ஸேஷன் புக்கு தான் நீங்கள் பார்க்குறீங்க. டைரக்ட் டாக்ஸேஷனில் ஃபஸ்ட் என்ன பண்ணுங்க தெரியுமா? மாடியூல் 1ல் 1.1ல் பார்த்தீங்கன்னா பேசிக் கான்செப்ட் அது ஃபுல்லாக இருக்கும். அது ஃபுல்லாக நல்லா கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுக்கோங்க. அதில் கேபிட்டல் அண்ட் ரெவன்யூ ரிசிப்ட்னு 1.1ல் இருக்குல்ல, அந்த டாபிக் வந்து சம்டைம்ஸ் எப்போயுமே கம்பல்சரி நான் சொல்ல மாட்டேன், எப்போயாவது ரேராக வந்து அதுலேருந்து சம் மாதிரி கேட்கலாம். உங்களுக்கு தெரியுங்களா, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர், ஜஸ்ட் ஆன்சர் அவ்வளோதான், அது மட்டும் ரைட் பண்ணால் போதும் அந்த கான்செப்ட். அடுத்து 1.2 கம்பல்சரி ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் பார்த்தே ஆகணும், ஓகேங்களா? 1.1 முடிச்சோன்னா 1.2 பார்த்துடணும், 1.3யும் அப்படியே பார்த்துடணும். 1.1, 1.2, 1.3, ஓகே. ஸோ இந்த ஆர்டரில் நீங்கள் வந்துடுங்க, ஓகேங்களா? இப்போ 1.2, 1.1, 1.2, 1.3 இந்த மூணுலேருந்து எப்படியாவது ஒரு சம் வந்து தான் ஆகணும் அப்படிங்கிறது இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், சரிங்களா? 1.4 நான் பார்க்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா 1.4 வந்து ஒரு இண்டெக்ஸ் மாதிரி, நீங்கள் அப்கமிங்கில் பார்க்க போகிற டாப்பிக்கோட ஒரு இண்டெக்ஸ் மாதிரி. அது பார்த்தாலும் ஒன்று தான், பார்க்கலனாலும் ஒன்று தான். அதில் என்ன எம்சிக்யூ மேபி வந்தால் வேணால் உண்டு, அவ்வளோதான். மிச்சப்படி ரொம்ப மெயின்லாம் அங்கே ஒன்றும் இது இல்லை, ஓகே. டேரெக்டாக அடுத்து என்ன பண்ணணும் தெரியுமா? மாடியூல் நம்பர் 2 போயிடணும். மாடியூல் நம்பர் 2 போயிட்டு 2.21 சேலரிஸ், 2.2 இன்கம் ஃப்ரம் ஹெச்பி, ஓகே. ஸோ நல்லா வச்சுக்கோங்க. மாடியூல் நம்பர் 1 ஃபுல்லாக முடித்தோம், 1.4 மட்டும் விட்டுட்டு அடுத்து இப்போ மாடியூல் நம்பர் 2 பார்க்குறோம். 2ல் 2.1, 2.2, ஓகேங்களா? இதை பார்த்தாச்சு. அடுத்து என்ன பண்ணுறது அப்படின்னா டக்குன்னு ஒன்றே நெக்ஸ்ட்டு வந்து 2.3. 2.3ல் வந்து நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா ஓகே, அதை மறுபடியும் ரீகால் பண்ணிக்கோங்க. ப்ரோ, நான் ஃபுல்லாலாம் பார்க்கல அப்படின்னா அட்லீஸ்ட் நான் சொல்கிறது மட்டுமாச்சு பாருங்கள். பிளாக் ஆஃப் அசெட்டு, டெர்மினல் டெப்ரிசியேஷன், அன்அப்சார்ப்டு டெப்ரிசியேஷன், அப்புறம் 44 ஏடி, ஏடிஏ, 44 ஏஇ, அப்புறம் லாஸ்ட்டாக வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் பார்ட்னர்ஷிப்பு அதெல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோ. மேக்ஸிமம் ரெமுனேஷன், ஆக்சுவல் ரெமுனேஷன்லாம் இருக்குல்ல, அட்லீஸ்ட் ஒன்றுமே ஃபுல்லாக பார்க்காம போகிறதுக்கு இப்போ நான் சொல்ல கேட்டகரியை மட்டுமாச்சு பார்த்துருங்க, ஓகேங்களா? ப்ரோ, எனக்கு பெரிய சம்லாம் தெரியாது ப்ரோ, ஓகே பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிக் சம் தானே தெரியாது, நான் இப்போ சொன்ன மாதிரி ஆர்டரில் இருக்கிறது உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியல, அதை பாருங்கள், ஓகே. தட்ஸ் ஆல். அடுத்து டேரெக்டாக அடுத்து டக்குன்னு ஒன்று மாடியூல் நம்பர் 2.4 போயிடணும். 2.4 நீங்கள் படிக்கும்போது என்ன பண்ண தெரியுமா? டக்குன்னு நீங்கள் பார்க்கணும். அந்த டைமில் வந்து சம்மர் ரீட் பண்ணுறதுலாம் டைம் கிடையாது உங்களுக்கு. ஸ்மார்ட்டாக பிளான் பண்ணணும். 20% டேக்ஸ் ரேட்டு, 12.5% டேக்ஸ் ரேட்டு, ஒவ்வொரு இதுக்கு என்னென்ன ரூல்ஸ் சொல்கிறாங்க, ஓகே. அதை பொறுத்த மாட்டில் நோட்ஸ் இப்போவே எடுத்து வச்சுருங்க. நோட்ஸ்னால் எந்த மாதிரி ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, சேல் கான்சிடரேஷன்ங்கிறது எந்த அமௌண்ட்டை எடுத்து எழுதணும், ஒவ்வொருத்துக்கும் ரூல் இருக்குது. கம்பல்சரி அக்வசிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு ரூல் இருக்கும். அந்த ரூல் எல்லாத்தையும் போட்டு வச்சுக்கோங்க. எக்ஸாம்ஷன் அந்த 54 போடுவீங்களா, அதில் என்னென்ன ரூல்ஸ் இருக்குது எல்லாத்தையும் ரூலை மட்டும் பக்காவாக இப்போ வச்சுக்கிட்டிங்கன்னா எக்ஸாம் போகும்போது டக்கு நீங்கள் அதை முடிச்சிடலாம், ரிவிஷன் பண்ணிடலாம். இப்போ நீங்கள் அந்த நோட்ஸ் பக்காவாக இல்லாமல் நீங்கள் அந்த டைம் போய் இது பண்ணுறது கஷ்டம். நோட்ஸ் மட்டும் கொஞ்சம் கரெக்டாக லைட்டாக இப்போவே ப்ராப்பராக வச்சுக்கோங்க, ஓகேங்களா? தட்ஸ் ஆல். ஏன்னா 2.4 அப்ளிகேண்ட் ரொம்ப கொஞ்சம் சம்டைம்ஸ் வந்து நீங்கள் கொஸ்டின் ஒவ்வொரு டைம் ரீட் பண்ணி பார்க்கும்போது டைம் அதிகமாக எடுக்கும். அந்த டைமில் போய் அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தீங்க, இப்போ நாளைக்கு எக்ஸாம் வச்சுட்டு நீங்கள் போய் நம்ம ரீட் பண்ணிட்டு இருக்க முடியுமா? ரூலை கையில் வச்சுக்கிட்டோம்னா டக்கு நம்ம போட்டுடலாம். இதுக்கு இண்டெக்ஸ் போடணும், இது போடக்கூடாது, இது இந்த ரூல் அப்படிங்கிறத இப்போது நோட்ஸ் பக்கா வச்சுக்கோன்னு சொல்ல வரேன், ஓகே. 2.5 வந்து இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ். இது நீங்கள் புக்கில் இருக்க கான்செப்டாக பார்த்துக்கலாம். இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா கூகுளிலே வந்து இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் சொல்லி போட்டோன்னா அது ஒரு சில லிஸ்ட்டு வரும். அந்த லிஸ்ட்டு மட்டும் பார்த்துட்டு போனாலும் ஓகே தான். அது ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் கிடையாது. அதுலேருந்து மேபி சம்டைம்ஸ் வந்து ஒரு ப்ராப்ளம் வந்து கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது, ஓகே, சரிங்களா? நல்லா யோசித்து பாருங்கள். நாளைக்கு எக்ஸாம் சொல்லிட்டேன், ஓகே. நாளைக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு டேக்ஸ் எக்ஸாம் அப்படின்னா அப்போ இன்றைக்கி நீங்கள் இதை ஃபுல்லாக டக்குன்னு ரிவிஷன் பண்ணணும்னா கையில் இப்போ நம்ம நோட்ஸ் கரெக்டாக வச்சுருக்கணும். ஏதாவது பெண்டிங் நோட்ஸ், ஏதாவது இந்த இப்போ கேபிட்டலுக்குலாம் நோட்ஸ் எடுக்காமல் இருக்கீங்க, இல்லை சேலரிக்கு ஒரு பக்கமான ஃபார்மெட்டில் சும்மா புக்கை திருப்பிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா அதை நெக்ஸ்ட் டே எக்ஸாம் முந்தின நாள் வந்து நம்ம திருப்பிட்டு இருந்தால் டைம் வேஸ்ட் தான் ஆகிடும். அப்போ என்னென்ன நோட்ஸ் எடுக்கணும் இன்றைக்கே நல்லா பக்காவாக வச்சுக்கணும் இந்த டைம்லேயே.
சரிங்களா? தட்ஸ் ஆல். ஸோ அப்போ மாடல் நம்பர் 1 1.4 மட்டும் தான் விட்டோம். மாடல் நம்பர் 2ல இந்த மாதிரி ஸ்மார்ட்டாக பிளான் பண்ணும்போது நமக்கு என்ன மார்க் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரொம்பவே டீசென்ட்டான நல்ல ஒரு மார்க் அப்படிங்கிறது கிடைக்குது. ஓகேங்களா? இதை முடித்த உடனே என்ன பண்ணிடுங்க அப்படின்னா, டக்குன்னு அப்படியே கொஞ்சம் ஜிஎஸ்டி சைட் போயிருங்க. ஏன் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னு வைங்களேன், இங்கே நீங்கள் வந்து பாருங்கள், நாளைக்கு எக்ஸாம் முடிச்சுட்டு இப்போ ஃபுல்லாக நீங்கள் படிச்சுட்டு போகும்போது ஜிஎஸ்டி புக் அங்கே ஒன்று இருக்குது. அதை நீங்கள் கன்சிடர் பண்ணாமல் கடைசத்தில் விட்டுறக்கூடாது லாஸ்ட் மினிட் ரிவிஷனில். சரிங்களா? அதனால் இப்போ வந்து நான் இந்த சொன்ன ஆர்டரில் வச்சுட்டு அப்படியே புக்கை க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஏன்னா நீங்கள் இப்போ பார்த்தனால எம்சிக்கும் கவர் ஆயிடுச்சு, சம்ஸும் கவர் ஆயிடுச்சு. அப்படியே புக்கை க்ளோஸ் பண்ணிச்சுட்டு அடுத்து அப்படியே கொஞ்சம் நேரம் ஜிஎஸ்டி புக் போயிருங்க. ஏன்னா இதை ஃபுல்லாக நீங்கள் போகும்போது அந்த புக்கை கம்ப்ளீட்டாக விடுறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதனால் அந்த மாதிரி பண்ணக்கூடாது. இப்போ நான் சொன்ன ஆர்டரில் முடிச்சுட்டு அடுத்து அப்படியே டேரெக்டாக அந்த ஜிஎஸ்டி புக் போங்க. டேக்ஸ் புக்கில் மாடியூல் நம்பர் 1ம் 2ம் முடிச்சிடணுமா? அடுத்து மாடியூல் நம்பர் 3 பற்றி நான் இன்னும் சொல்லவே இல்லை. அங்கே உடனே கையில் ஜிஎஸ்டி புக்கை எடுத்துருங்கன்னு தான் நான் சொல்லியிருக்கேன். ஓகே, மாடியூல் நம்பர் 4 எடுக்கணும். டக்குன்னு உடனே என்ன பண்ணணும், மாடியூல் நம்பர் 4 எடுக்கணும். மாடியூல் நம்பர் 4 பொறுத்த மட்டும் உங்களுக்கு ஃபுல்லாகவே தியரிட்டிக்கல் கான்செப்ட். சம்முங்கிறத தாண்டி தியரிட்டிக்கல் கான்செப்ட். ஜிஎஸ்டியில் தியரி எந்த மாதிரி ப்ரோ கேட்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நான் சொல்கிறேன், வேணால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் வந்து இந்த டேக்ஸ் இன்வாய்ஸ்னால் எப்படி இருக்கும், அதோட கண்டென்ட்ஸ் பற்றி சொல்லுங்கள். பில் ஆஃப் சப்ளையோட கண்டென்ட்ஸ் பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. டேக்ஸ் இன்வாய்ஸோட கண்டென்ட்ஸ் பற்றி சொல்லுங்கள், பில் ஆஃப் சப்ளையோட கண்டென்ட்ஸ் பற்றி சொல்லுங்கள், டெபிட் நோட்னா என்னன்னு சொல்லுங்கள், கிரெடிட் நோட்னா என்னன்னு சொல்லுங்கள், அப்புறம் ஜிஎஸ்டிஆர் 1 என்னன்னு சொல்லுங்கள், ஜிஎஸ்டிஆர் 2ஏனா என்னன்னு சொல்லுங்கள், 3பினா என்னன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ரிட்டர்ன்ஸை பற்றி கேட்கலாம். இல்லைனா இன்னொன்று இப்படி கேட்கலாம், எப்படின்னா டேரக்ட் டேக்ஸ்க்கும் இன்டேரக்ட் டேக்ஸ்க்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸை பற்றி சொல்லுங்கள். அப்புறம் ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுனால இருக்கக்கூடிய அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு சொல்கிறது. அப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷனை பற்றி சொல்லுங்கள். ரெஜிஸ்ட்ரேஷன்லேயே நார்மல் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குது, காம்போசிஷன் ஸ்கீம் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குது. ஓகேங்களா? அதோட எலிஜிபிள் கிராட்டகிரியை பற்றி சொல்லுங்கள். ஏன்னா காம்போசிஷன் ஸ்கீம் பொறுத்த மட்டும் 1.5 crore லிமிட் அந்த கான்செப்ட் போவீங்க. இதே நார்மல் ரெஜிஸ்ட்ரேஷன் கான்செப்ட்டில் பண்ணும்போது சப்ளை ஆஃப் குட்ஸா சர்வீஸா 20 lakhs 40 lakhs அப்படின்னு சொல்லி பார்ப்பீங்கல்ல. அப்போ அதெல்லாம் ஸோ அந்த மாதிரிலாம் கேட்பாங்க அப்படின்னு சொல்கிறேன். கம்பல்சரி ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்லி கேட்கலாம், வாலண்டரி ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்லி கேட்கலாம். அதே மாதிரி காம்போசிஷன் ஸ்கீம், பர்சன்ஸ் என்டைட்டில் டு அவைல் காம்போசிஷன் ஸ்கீம். ஓகே, யார் யாருக்கெல்லாம் அவைலபிள், யார் யாருக்கு நாட் அவைலபிள் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஓகே, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காம்போசிட் சப்ளைக்கும் மிக்சட் சப்ளை பற்றி கொஞ்சம் டிஃப்ரென்ஸை பற்றி சொல்லுங்கள், இல்லைனா அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஓகே, இப்போ நான் சொன்னது எல்லாமே கம்பல்சரி தியரி கொஷின்ஸு. இது எல்லாமே உங்களுக்கு தெரியுமாங்கிறத பார்த்துக்கோங்க. இது எதுவுமே எனக்குலாம் நீங்கள் என்ன புதுசு புதுசாக சொல்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா உடனே அதை பார்த்துருங்க. ஏன் சொல்கிறேன்னா, கண்டிப்பாக இப்போ நான் சொன்னதுலேருந்து 7+7 14 மார்க்குக்கு தியரி இருக்குது. அதுக்கு தான் நம்ம சொல்கிறது. சரிங்களா? டேக்ஸ் இன்வாய்ஸு, பில் ஆஃப் சப்ளை, பேமெண்ட் வவுச்சர், ரெசிப்ட் வவுச்சர், ஓகே, ஜிஎஸ்டி நம்பரை பற்றி சொல்கிறது, ஜிஎஸ்டி நெட்வொர்க்லோட ஃபங்க்ஷன்ஸு. சரிங்களா? அப்புறம் காம்போசிஷன் ஸ்கீம் அவைலபிள் யாருக்கு, யார் யாருக்கெல்லாம் நாட் அவைலபிள், வாலண்டரி ரெஜிஸ்ட்ரேஷன், கம்பல்சரி ரெஜிஸ்ட்ரேஷன், அட்வான்டேஜஸ் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட கொஷின்ஸ் இருக்குது. இப்போ நம்ம சொன்னதெல்லாம் ரேண்டமாக நான் சொன்னேன். இந்த கொஷின்ஸ் எல்லாம் நல்லா பார்த்துருங்க ஃபஸ்ட்டு. சரிங்களா? இது எந்தெந்த மாடியில் இருக்குது ப்ரோன்னு கேட்டிங்கன்னா, இது மாடியில் நம்பர் 5ல் இருக்கும், 4ல் இருக்கும், 5ல் இருக்கும், மிக்ஸ் ஆகி தான் இருக்கும். நான் சொன்னது காமனாக சொல்லியிருக்கேன். ஓகே, தட்ஸ் ஆல். மாடியூல் நம்பர் 4ங்கிறது ஒரு நார்மலான ஒரு இது தான், ரொம்ப பெரிய லெவல் வெயிட்டேஜ் இருக்காது, கொஞ்சம் நார்மலான ஒன்று தான். ஓகேங்களா? மாடியூல் நம்பர் 4 முடிச்சோடனே அடுத்து 5. முதல் தியரிட்டிக்கலுக்கு நான் சொல்லிட்டேன், உங்களுக்கு தியரிட்டிக்கலுக்கு நான் சொல்லிட்டேன்ப்பா. சரிங்களா? எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு 42 மார்க் உங்கள் கொஷின் பேப்பரில் ஜிஎஸ்டி போர்ஷன் தியரி சம் மட்டும் இருக்குது. அதோட இது வேறு ஒன்றோடு பார்த்துக்கோங்க. சரிங்களா? தட்ஸ் ஆல். அப்போ 50 மார்க் அங்கே ஜிஎஸ்டி இருக்குது நம்ம கொஷின் பேப்பரில். அப்போ அதுக்கு என்ன வழி, எப்படி இது பண்ணுறது, தியரிக்கு நான் சொல்லிட்டேன் இப்போது இதுதான் அப்படின்ட்டு. இப்போ மாடியூல் நம்பர் 5 நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் 5.1 சும்மா பேருக்கு ரீட் பண்ணுறது தான். 5.2ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா கான்செப்ட் ரிலேட்டடாக சப்ளைனா என்னங்கிறத ரொம்ப டெப்த்தாக, அப்புறம் எக்ஸம்ஷன் அதெல்லாம் இருக்குல்ல, எக்ஸம்டட் குட்ஸ், எக்ஸம்டட் சர்வீசஸ் அப்படின்ட்டு அதோட ரூல்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. எதுக்கெல்லாம் எக்ஸம்டட் சொல்கிறீங்க, எதுக்கெல்லாம் இது சொல்கிறீங்க அப்படின்னு கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அடிஷ்னலாக கூகுளில் வந்து ஜிஎஸ்டி பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு வச்சிங்கன்னா, எந்த டாபிக் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த டாப்பிக்கு பக்கத்தில் கிளியர் டேக்ஸ்னு போடுங்க. டைம் ஆஃப் சப்ளை இன் கிளியர் டேக்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிங்கன்னா அது அந்த சைட்லேருந்தே வரும், நல்லாயிருக்கும் ரீட் பண்ணுறதுக்கு. அதுக்காக சொல்கிறது, வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, தட்ஸ் ஆல். ஸோ அதனால் வந்து என்ன சொல்கிறது, இப்போ லாஸ்ட் மினிட்ல நீங்கள் அடிஷ்னலாக வேறு எதுவும் போய் பார்க்க முடியாது, உங்களுக்கு டைமும் இல்லை இல்லையா? அடிஷ்னலாக இந்த ஜிஎஸ்டி புக்கு அந்த ஜிஎஸ்டி புக் அப்படின்னு பார்க்க முடியாது. இருக்கிற புக்கை பார்க்குற டைம் இருக்கும். அப்போ இருக்கிறத நல்லா பார்த்துட்டு போகணும், அவ்வளோதான். ஓகேங்களா? நம்ம கையில் வச்சுருக்கக்கூடிய இந்த ஜிஎஸ்டி புக் இஸ் நாட் எனஃப் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன்ஸ். பட் இருந்தாலும் இப்போ வந்து நம்ம வந்து ஒன்றுமே தெரியாமல் போகிறதுக்கு அந்த கான்செப்ட் ஓரியன்டாக கிளியராக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம என்ன சொல்கிறோம். 5.2 எக்ஸம்ஷன்ஸ் கான்செப்ட். 5.3 டைம் ஆஃப் சப்ளை, பிளேஸ் ஆஃப் சப்ளை, வேல்யூ ஆஃப் சப்ளை. இந்த மூணுமே கம்பல்சரி பார்த்தே ஆகணும். ப்ரோ பிளேஸ் ஆஃப் சப்ளைலாம் எனக்கு புக்கில் செம்ம இல்லை ப்ரோ, நான் என்ன ப்ரோ பண்ணுறது அப்படின்னா, அப்போ அட்லீஸ்ட் பாஸ்ட் கொஷின் பேப்பர் கொஞ்சம் 2019, 18 அந்த மாதிரி பாருங்கள். ஏன் சொல்கிறது அப்படின்னா, சம் தெரியாமல் நீங்கள் எக்ஸாம் போகக்கூடாது. பிளேஸ் ஆஃப் சப்ளை வந்து புக்கில் வந்து கான்செப்ட் ஓகே, எனக்கு சம் தெரியாது ப்ரோனா சம் தெரியாமல் நீங்கள் எக்ஸாம் போகக்கூடாது. ஸோ அதனால் சொல்கிறேன், கண்டிப்பாக
டைமு, பிளேஸு, வேல்யூ, சம் ஓரியன்டட் புக்கில் பார்த்தே ஆகணும். புக்கில் இல்லாத பட்சத்தில் நான் சொன்ன மாதிரி பாஸ் கொஸ்டின் பேப்பர் கொஞ்சம் கேதர் பண்ணுங்கள். ஓகே, தட்ஸ் ஆல். 5.3 முடிச்சிட்டிங்கல்ல, அப்படியே பாருங்கள், ஆர்டர் வைஸ் நான் சொல்கிறேன். 5.3 முடிச்ச உடனே டேரெக்டாக என்ன பண்ணுறது தெரியுமா, அப்படியே மாடல் நம்பர் 6ஓட இருக்கக்கூடிய கஸ்டம்ஸை கம்ப்ளீட்டாக முடிச்சிருங்க. ஏன்னா அதுலேருந்து கம்பல்சரி ஒரு சம் இருக்குது. ஸோ மாடல் நம்பர் 4 ஃபுல்லாக முடித்தோம், 5.1 முடித்தோம், 5.2 முடித்தோம், 5.3 முடித்தோம். அப்புறம் மாடல் நம்பர் 6ல் இருக்கக்கூடிய கஸ்டம்ஸ் கம்பல்சரி ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அதில் அதை ஃபுல்லாக கிளியராக பார்த்து முடிச்சிடணும். ஒரு சம் கன்ஃபார்ம். ஓகே, கண்டிப்பாக மார்க் கிடச்சிரும். ரைட்டு, கிடச்சிருச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ணட்டும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அடுத்து நான் சொல்கிற ஆர்டர் பாருங்கள். அடுத்து மாடல் நம்பர் 5.6 ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபுல் தியரிட்டிக்கல் கான்செப்ட். மேபி சம் கேட்டால் உண்டு. 5.7 தியரிட்டிக்கல், 5.8 தியரிட்டிக்கல் ப்ளஸ் MCQ, இவ்வளோ தான். அப்போ மாடல் நம்பர் 4 அங்கே என்ன பண்ணோம், டேரக்ட் டாக்ஸ் புக் எடுத்தோன்னே மாடல் நம்பர் 1, 2 ஃபுல்லாக முடிச்சுட்டு இந்த சைடு மாடல் நம்பர் 4 ஃபுல்லாக முடித்தோம். மாடல் நம்பர் 5ல் 5.1, 5.2, 5.3 முடித்தோம். அடுத்து மாடல் நம்பர் 6 கஸ்டம்ஸை முடிச்சிட்டோம். அடுத்து 5.6, 5.7, 5.8 முடித்தோம். கடைசியாக இப்போ GST புக்கில் என்ன பண்ண போகிறோம், மாடல் நம்பர் 5.4 இன்புட் டேக்ஸ் கிரெடிட் அப்படிங்கிறது ஒரு மெயின் சாப்டராக பார்க்க போகிறோம். அதை முடிச்சப்பறம் கடைசியாக கம்ப்யூட்டேஷனல் GST லைபிலிட்டி மாடல் நம்பர் 5.5. இதோட இந்த GST புக்கு முடிக்கணும். சரிங்களா? என்னோடய ஃப்ரீ பர்சனல் அட்வைஸ் இது தான்ப்பா. ஜிஎஸ்டிலேருந்து எப்படினாலும் 14 மார்க்குக்கு தியரி இருக்குது. மிச்சம் 28 மார்க் தான் சம்மு. அந்த 28 மார்க்கில் ஒரு சம்மு கஸ்டம்ஸில் கண்டிப்பாக வந்துடுது. ஓகேங்களா? அப்போ மிச்சம் 21 மார்க்குக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, டைம், பிளேஸ், வேல்யூ அதுலேருந்து ஒரு சம் கேட்டாகணும். இன்புட் டாஸ்க் கிரெடிட்டில் மேபி வந்தால் உண்டு. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷனில் இருக்குது. ஸோ கிடைக்கிற சான்ஸை நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு தான் நான் உங்ககிட்ட சொல்லுவேன். காம்போசிட் சப்ளை, மிக்சர் சப்ளை கான்செப்ட், அப்புறம் காம்போசிஷன் ஸ்கீம் இதெல்லாம் நல்லா தெரிஞ்சுட்டு போங்க. அவ்வளோதான். ஓகே, தட்ஸ் ஆல். ஸோ அதனால் இந்த டேக்ஸ் புக்கை ஃபுல்லாக பார்த்துட்டு, ஜிஎஸ்டி புக்கை ஃபுல்லாக பார்த்துட்டு டேக்ஸ் புக்கை வர்றது இந்த மாதிரி இல்லாமல் இந்த ஆர்டரில் போகும்போது ரொம்ப நல்லதுன்னு நான் சொல்கிறேன். சரிங்களா? இப்போ இந்த புக்கை ஃபுல்லாக முடிச்சிங்களா? டேக்ஸ் புக்கில் இன்னும் கொஞ்சம் பேலன்ஸ் இருக்குல்ல, அதை அடுத்து நீங்கள் இப்போ எடுத்து பார்க்கலாமா? ஸோ இப்போ பிளானை கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணியிருப்பீங்க. ஒன் டேலே எப்படி இதெல்லாம் இவ்வளோ இது பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. அதை பண்ண முடியும், ஸ்மார்ட்டாக பண்ணணும், அவ்வளோதான். நான் தான் சொல்லிட்டேன்ல, கையில் எல்லாத்தையும் பக்காவாக அங்கங்கே நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டோம்னா டக்கு நம்ம ஃபாலோ பண்ணிட்டு போகிறதுக்கு ரொம்ப கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான். ஓகே, இப்போது கடைசியாக ஒரு மாடியூல் மட்டும்தான் வச்சுருக்கோம். இப்போ பார்த்தீங்களா, உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அந்த புக்கையும் எடுத்தாச்சு, இந்த புக்கையும் எடுத்தாச்சு. ஓகே, இந்த புக்கை மட்டும் பார்த்துட்டு அந்த புக்கை விடலை அப்படிலாம் எதுவுமே இல்லை. ரெண்டுமே சேர்த்து நல்லா கம்ஃபர்டபுளாக வச்சாச்சு. இப்போ கடைசியாக மாடல் நம்பர் 3 இருக்குது. இந்த மாடல் நம்பர் 3ல் என்ன ப்ரோ பார்க்க சொல்வீங்க நீங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்லுவேன்னா, மெயினாக மாடல் நம்பர் 3 எடுத்த உடனே 3.2 தான் போகணும். செட் ஆஃப் கேரி ஃபார்முலாஸ். ஏன்னா அந்த சம் கேட்கக்கூடிய சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் 3.2 தான் பார்க்கணும். அப்புறம் 3.3 பார்க்கணும். அப்புறம் 3.4 பார்க்கணும். சரிங்களா? இந்த 3 தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சம் ஓரியன்டாக வரக்கூடிய கான்செப்ட். ஸோ அதனால் அதை விடவே கூடாது. 3.5 அட்வான்ஸ் டேக்ஸு, அது இது வரைக்கும் சம்மில் கேட்டதில்லை, பட் கான்செப்ட் ஒரு தெரிஞ்சு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். அப்புறம் 3.6 உங்களுக்கு MCQக்கு மெயினாக கேட்கறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. சம்முங்கிறது மேபி கேட்டால் உண்டு. ஒரு சென்டென்ஸாக கொடுத்துருவாங்க. அந்த சென்டென்ஸில் நீங்கள் பெர்சன்டேஜ் வச்சு இந்த கேஸுக்கு இந்த பர்சன்டேஜ் தான் வரும் நீங்கள் புரிஞ்சு ஆன்சர் பண்ணுறது. ஓகேங்களா? அந்த மாதிரி மேபி கேட்கலாம். ஸோ அதுக்கும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. 3.7, 3.8, 3.9ங்கிறது ஃபுல்லாக தியரிட்டிக்கல் தான், தியரி ஓரியன்டாக போயிடும். அதனால தான் இந்த மாடல் நம்ம கடைசியாக கொண்டு வந்தது. இதை போய் நீங்கள் ஃபஸ்ட்டே பார்த்துட்டு டைம் வேஸ்ட் பண்ணிங்கன்னா அங்கே GST புக் போக மாட்டோங்கிறனால தான் இதை கடைசியாக நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஓகேங்களா? ஸோ இந்த பிளானை பண்ணிடுங்க. இதை முடிச்சதுக்கப்புறம் கடைசியாக மாடல் நம்பர் 3.1 அது கிளப்பிங் ஆஃப் இன்கம் ஒரே ஒரு சமம் மட்டும் ஒரு ஃபார்மேட்டுக்கு பார்த்துட்டோன்னா போதும். 3.1 ரிப்பீட்டட் சம்முன்னு நம்ம சொல்ல முடியாது, அது எப்போயாவது வந்தால் தான் உண்டு. ஓகே, இந்த மாதிரி ஒரு கான்செப்ட். ஸோ 3.7, 3.8, 3.9ங்கிறது தியரிட்டிக்கல் கான்செப்ட். 3.6 எப்போயாவது சம் கேட்குற கான்செப்ட். 3.5 ரொம்ப ரேரு, ஒன்றுமே இருக்காது, அது ஒரு சும்மா பேருக்கு தெரிஞ்சுக்கிற மாதிரி. 3.2, 3.3, 3.4 இது ஃபுல்லாக சம் ஓரியன்டட் சாப்டர்ஸ், அவ்வளோதான். ஸோ இந்த ஆர்டரில் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ DT அண்ட் IDT எந்த விதமான ஒரு ப்ரெஷரும் இல்லாமல் நான் நல்லா நோட் பண்ணி வச்சுருக்கேன் ப்ரோ, பக்காவாக எனக்கு தெரியும் ப்ரோ, எல்லாமே நான் நோட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன், ஜஸ்ட் நான் ரிவிஷன் பண்ணால் போதும்னு சொல்கிறவங்களுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி கரெக்டாக இருக்கும். ப்ரோ GST புக் வேறு டச்சே பண்ணதில்லை அப்படின்னு சொன்னவங்களுக்கு நான் சொன்ன இப்போ பிளானில் DTயை மட்டும் எடுத்துகிட்டு IDT விடுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அவ்வளோதான், இதுதான் இருக்கக்கூடிய சிச்சுவேஷன். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பார்த்து ஸ்மார்ட்டாக பிளான் பண்ணுங்கள், நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். நான் சொன்ன மாதிரி பண்ணுங்கள், கரெக்டாக இருக்கும். ஏனோ தான் பண்ணுறனால நீங்கள் பாஸ் பண்ணால் போதும் நீங்கள் நிறைய பேர் நினைக்கிறீங்க. 40 மார்க் எடுத்தால் போதும்னு நினச்சிங்கன்னா 30 மார்க் தான் வரும். 60 மார்க் எடுக்கணும்னு நினச்சா அட்லீஸ்ட் 45, 50 ஆச்சும் வரும். ஓகே, அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிளான் ஃபாலோ பண்ணுங்கள். விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட். ஓகே, இது எக்ஸாமுக்கு பிஃபோர் டே நீங்கள் பண்ண வேண்டிய பிளானு. வீடியோ போய் பார்த்து வச்சுக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் பார்க்க சொல்லிடுங்க. சரிங்களா? தட்ஸ் ஆல்.